ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு ரேஷியோவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? இந்த ரேஷியோ த பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:4 கொடுத்துருக்காங்க. அவங்களோட பர்சன்டேஜ் என்ன? ஏவுக்கும் பிக்கும் வந்து 5:4 கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் 5 years ஏஸ் ஏஜ் வில் பி 25% மோர் தென் த பிஸ் ஏஜ் ஆஃப்டர் 4 yearsனு கொடுத்துருக்காங்க. 25%னா என்ன? கரெக்டா? 25%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/4. இதுதான் பேஸ். கரெக்டா? இதுதான் நம்ம 100ன்னு எடுத்துப்போம். இதுதானே அந்த 25%. இதுதானே மோர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 100 கூட இந்த 25 ஆட் பண்ணி நம்ம எப்படி எழுதுவோம்? 100 25% மோர்னா என்ன? 125ன்னு எழுதுவோம். இதே தான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ 4 இது தானே 25% மோர், 5ன்னு எழுதிப்போம். அப்போ ஏஸ் ஏஜ் ஆஃப்டர் 5 years ஏஸ் ஏஜ் வில் பி ஆஃப்டர் 5 years. கரெக்டா? ஏக்கு ஆஃப்டர் 5 years இது பர்சன்டேஜ், அதுலேருந்து ஆஃப்டர் 5 years ஏஸ் ஏஜ் வில் பி 25% மோரா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 25% மோர். இது தானே 25% மோர், அதுதான் வந்து 5 பார்ட். அப்படின்னா பி சேஜ்னு கொடுத்துருக்காங்க. பி சேஜ் ஆஃப்டர் 4 years, பி ஏஜும் ஆஃப்டர் 4 years. 4x ப்ளஸ் 4 இது எத்தனை பார்ட்டு? 4 பார்ட்டா? இது ஓகேவா? தென் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இந்த 20x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு அதே 20x ப்ளஸ் 20. எப்படி பண்ணாலும் இது வேல்யூ 0 தான். அப்போ எனக்கு இந்த ஆன்சர் வந்து cannot be determined தான் என்னோட ஆன்சர். இந்த 25% எப்படி பிரித்து எழுதுறதுன்னு தெரியுதா? 25%னா 1/4. இந்த 4 பார்ட் தான் வந்து பேஸு. இந்த பேஸ் யாரு? இந்த 4 பார்ட் தான் பேஸு. இந்த 4 பார்ட் தான் வந்து பி. கரெக்டா? அதுலேருந்து 25% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா ஏ வந்து பியை விட 25% மோர். இந்த 4 பார்ட் தான் பி, அவன் தான் பேஸு. இந்த 4 பார்ட்லேருந்து ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் என்ன? 5. அதுதான் வந்து ஏ. இப்போ ஆக்சுவலாக நம்ம எப்படி எழுதுவோம்னா 100 பி 100னா ஏ என்ன? 125. இது கேன்சல் பண்ணால் என்ன? 25ல் கேன்சல் பண்ணால் இது 4 பார்ட்டு, இது 5 டைம்ஸ். இதே தான் வந்து நான் ஃப்ராக்ஷன் வச்சே பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏபிசி வந்து 38 2/3. இங்கே இது வந்து 38 2/3 தானே இருக்குது. இது எப்படி இருக்குன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. 38 2/3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறது என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு இந்த 3யும் 38யும் மல்டிபிள் பண்ணுவேன். அங்கே கிடைக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு வந்து 2 கூட ப்ளஸ் பண்ணுவேன். 3 × 38 என்ன? 3 × 30 90. ஒரு 24 என்ன? 114 ப்ளஸ் ஒரு 2 என்ன? 116. 116 டிவைட் பை 3. அதுதான் என்ன? 3 பேரோட ஆவரேஜா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. கரெக்டா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஆவரேஜ். இந்த 3 கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட டோட்டல் வேல்யூ என்ன? 116. இவங்க 3 பேரோட ஏஜ் வந்து 116. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ இஸ் 75% ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பி. 75% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 75%னா 75/100. அது எப்படி எழுதலாம்னா 3/4ன்னு எழுதலாமா? அந்த 3 தான் யாரு? ஏ தானே. 3 4 வந்து பி. என்ன கொடுத்துருக்காங்க? த ஏஜ் ஆஃப் ஏ ஆஃப்டர் 5 years இஸ் 9 years மோர் தென் த பர்சன்டேஜ் ஆஃப் சின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ ஆஃப்டர் 5 years த ஏஜ் ஆஃப் ஏ ஆஃப்டர் 5 years இஸ் 9 years மோர் தென் த பர்சன்டேஜ் ஆஃப் சி. ஏவோட ஏஜ் என்ன? 3x. அது வந்து 5 yearsக்கு அப்புறம் என்ன ஏஜ் இருக்குன்னா பர்சன்டேஜ் ஆஃப் 9 years மோர் தென் த பர்சன்டேஜ் ஆஃப் சி. சியோட ஏஜை விட 9 years மோராக இருக்குது. கரெக்டாக இதானே கொடுத்துருக்காங்க. த ஏஜ் ஆஃப் ஏ 5 years மோர். இது ஓகேவா? இது ஏஜ் ஆஃப் ஏ பர்சன்டேஜ், அதுலேருந்து 5 years மோர் ஈக்குவல் டு த 9 years மோர். இதுலேருந்து சியோட பர்சன்டேஜ்லேருந்து 9 years மோராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சியோட ஏஜை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இந்த 9 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -9 மாறிடுமா? அப்போ 3x - 4 ஈக்குவல் டு சி. இப்போ எனக்கு ஏ பி சி 3த்துக்குமான ரேஷியோ கிடச்சிச்சா? 3x 4x. சி வந்து 3x - 4. இப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் இது கூட ஈக்குவல் பண்ணிடலாமா? இந்த 116 கூட ஈக்குவல் பண்ணலாமா? இது 3த்தையும் ஆட் பண்ணா என்ன? இது 3த்தையும் ஆட் பண்ணா என்ன? இங்கே ஒரு 3x, இங்கே ஒரு 3x 4x 6 10x, இங்கே ஒரு -4 இருக்கா? -4. இதுதான் வந்து 3 பேரோட டோட்டல் ஏஜா 116. இந்த -4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 120 மாறிடுமா? 10x ஈக்குவல் டு
120, எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 12. இது ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு 12ன்னு கிடைச்சிச்சா. எனக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பின்னு கேட்குறாங்க. எனக்கு 4x என்ன, 4x வந்து 12னா 4x வந்து 48. எனக்கு 48 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் ராகுல் அண்ட் பாரதி. ராகுலுக்கும் பாரதிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. கவின் இஸ் 5 years elder தென் பாரதி. பாரதியை விட கவின் வந்து 5 years எல்டரா. இவங்க ரெண்டு பேரும் 5x 4xன்னு எடுத்துப்போம். கவின் வந்து பாரதியை விட 5 years, இவன் 5னா இவன் 5x, அவனை விட 5 இயர் அதிகம், 5x + 5ன்னு எடுத்துக்கலாமா. தென் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ராகுல், பாரதி அண்ட் கவின் என்னன்னா 25 கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் 25னா டோட்டல் என்ன, ஆவரேஜ்னா என்ன பண்ணுவேன், ராகுல் பாரதி கவினோட ஆவரேஜ் தான் வந்து 25னா நான் என்ன பண்ணுவேன், இந்த 3 மல்டிபிள் பண்ணுவேன்னா அவங்களோட ஒரிஜினல் ஏஜ் கிடைச்சிருமா. 3 மல்டிபிள் பண்ணா என்ன, ராகுல் பாரதி ப்ளஸ் யாரு கவினோட டோட்டல் ஏஜ் வந்து 75. இது கிடைச்சிருச்சா எனக்கு, இவங்களோட ஏஜ் வந்து 75. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் ராகுல் அண்ட் கவின். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா இது கூட ஈக்குவல் பண்ணலாமா. அது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன, 4x + 5x என்ன 11x, 11x + 5x என்ன 16x, ஒரு 5, அதுதான் என்ன 75. கரெக்டா. சாரி, இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு 16 வருது, 14 பார்ட் தானே வருது. 9 ஒரு 5 என்ன 14, 14x + 5 = 70. தென் 14x, இந்த 5 அந்த மூவ் போயிடுச்சுன்னா மைனஸ் மாறிடுமா. அப்போ 75 - 5 என்ன 70. அப்போ x = இது கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸா. அப்போ x = 5ன்னு எனக்கு கிடைச்சிரும். தென் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் ராகுலுக்கும் ராகுல் அண்டு கவினை கண்டுபிடிக்கணும். ராகுலோட ஏஜ் ஒரு பார்ட் வந்து 5னா 4 பார்ட் என்ன 20. இங்க என்ன இருக்கு, ஒரு பார்ட் 5னா 5 பார்ட் வந்து என்ன 25. அது கூட ஒரு 5 சேர்த்தா என்ன 30. அப்போ 20 - 30 என்ன, இவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து 30 - 20 வந்து 10. அதானே கேட்டிருக்காங்க, அவங்களோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க 10 years. இது ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 years ago, the age of Amrita was 200% more than the age of Bhavani. 5 years ago, 5 வருஷத்துக்கு முன்னாடி, at the timeனா இப்போ அமிர்தா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்கன்னா, at the timeனா பாவனியும் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருப்பாங்க. அதை போடலாமா. 5 years ago, ரேஷியோ ஆஃப் அமிர்தா பாவனி போட போகிறோம். 200% மோரா, யாரு அமிர்தா வந்து 200% மோர். இப்போ பாவனி வந்து 100னா அமிர்தா என்ன 300. இது கேன்சல் பண்ணலாமா, 3:1ன்னு. இங்கே 3x, இங்கே ஒரு எக்ஸ். இது தானே கொடுத்துருக்காங்க, இந்த ரேஷியோ தானே 3:1. இது எப்போ, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அகோனா என்ன முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இப்போ 5 ப்ளஸ் பண்ணனா ரெண்டுத்துலேயும் 2 பேரும் வந்து பர்சன்டேஜ் வந்துருவாங்களா, பர்சன்டேஜ் கொண்டு வந்தாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 15 years 15 வருஷத்துக்கு அப்புறம் அமிர்தாஜ் ஏஜ் வில் பி 40% மோர் தென் த பாவனிஸ் ஏஜ் அட் த டைம். அட் த டைம்னா அதே தான், 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் 2 பேரும் இருக்காங்க. அட் த டைம்னா சேம் ஏஜ். ஸோ இங்கே வந்து 40% மோர். இங்கே 40%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன 2/5. இது வந்து பேஸு. கரெக்டாக, இந்த 5 வந்து பேஸு. இந்த 2 தானே ஆட் பண்ண போகிறோம். இந்த 5ன்றது யார் பின்னாடி இருக்காங்க, யார் பின்னாடி இருக்கா, பாவனி. பாவனி வந்து 5 பார்ட்னா இதை ஆட் பண்ணவா, மோர் தானே கொடுத்துருக்காங்க. மோர்னா ஆட் பண்ணிப்பேன், லெஸ்னா வந்து மைனஸ் பண்ணிப்பேன். மோர்னா என்ன ஆட் பண்ணிப்பேன் 5 கூட. அப்போ யாரோட இது, அமிர்தாவோட ஏஜ் வந்து 7 பார்ட். எப்போ 5:7ன்ற ரேஷியோ கிடைச்சிச்சா 2 பேருக்கும். இது எப்போ, 15 வருஷத்துக்கு அப்புறம். இது 2 பேரோட பர்சன்டேஜ். இதுலேருந்து 15 வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்போ 3x ப்ளஸ் இதில் 15 ஆட் பண்ணால் 20. தென் x ப்ளஸ் 20 = இப்போ எனக்கு யார் கேட்குறாங்க, அமிர்தா பாவனி தானே. அமிர்தாவோடது என்ன 7, பாவனியோடது 5. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா, கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 15x ப்ளஸ் 100 = 7x ப்ளஸ் 140.
இப்போ இந்த 7x இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 8x மாறிடுமா? 8x இந்த 100 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -100 மாறிடுமா? அப்போ -100 140 - 100 என்ன 40. அப்போ x = என்ன வரும்? இது கேன்சல் பண்ணும்போது 5. அப்போ x = 5 கிடைச்சிச்சு. ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் பாவனி என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா? பாவனியோட ஏஜ் தான் எனக்கு பெர்சன்டேஜ் கிடைச்சிருச்சு. ஒரு பார்ட் எக்ஸ்னா ஒரு பார்ட் எக்ஸ், இந்த எக்ஸ் பிளஸ் 5 + 5 என்ன 10. அப்போ பாவனியோட ஏஜ் வந்து இங்கே நான் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா 5 + 5 வந்து 10. எனக்கு 10ன்ற ஆன்சர் கிடைச்சிரும். இது ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், த பெர்சன்டேஜ் ஆஃப் மணி இஸ் 12.5% லெஸ் தென் த தருண். இங்க இப்போ 12.5% எனக்கு வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். நான் ஆப்டி அப்ரோச் பண்ணுறேன்னா 12.5%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/8. இப்போ தருண் தான் பின்னாடி இருக்கான், இவன் தான் பேஸா. தருண் வந்து 8 பார்ட்டு, இவன் என்ன கொடுத்துருக்கான்? 12.5% லெஸ்ஸு. மணிக்கு வந்து தருணை விட 12.5% லெஸ். இந்த ஒரு பார்ட் வந்து கம்மி பண்ணுவோனா, மோர்னா ஆட் பண்ணிப்பேன், லெஸ்ஸுனா என்ன மைனஸ் பண்ணிப்பேன். இதை மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன 7. மணி வந்து 7 பார்ட்டு. தென் the percentage of money is 12.5% less than the percentage of தருண். இவங்க ரெண்டு பேரோட percentage கிடைச்சிடுச்சா? தென் தருண் இஸ் 13 years younger than பாலா. பாலாவை விட தருண் வந்து 13 years எங்கர்னு சொல்லிட்டாங்களா? எங்கர்னா என்ன? பாலாவை விட தருண் வந்து 13 வயசு சின்ன பையன். அப்ப இவனை விட பாலா வந்து 13 வயசு பெரிய பையனா? கரெக்டா? அப்ப பாலாவுக்கு என்ன பண்ணுவோம்? இதை விட 13 வயசு ஆட் பண்ணா பாலாவோட ஏஜா? இவனை விட தருணை விட பாலா 13 வயசு பெரிய பையன் தானே? அப்போ 13 வயசு ஆட் பண்ணிப்பேன். தென் இந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மணி, தருண், பாலா 3 பேருக்கு ஆவரேஜ் ஏஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ யார் இருக்கு? மணி, தருண், பாலாவோட ஆவரேஜ் தான் வந்து 35. 3 பேர் இருக்காங்க. இதை இன்ட்டு என்ன பண்ணுவேன்? மல்டிபிள் பை 3. அதை மல்டிபிள் பை 3 பண்ணா என்ன? 105. தென் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் மணியும் பாலாவும் கேட்குறாங்களா? கரெக்டா? சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் மணியும் பாலாவும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இது கூட ஈக்குவல் பண்ணலாமா? 8x ஒரு 8x என்ன 16x, 16 ப்ளஸ் ஒரு 7x என்ன 23x, 23x ப்ளஸ் ஒரு 13 = 105. இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடுமா? இது 92 = 23x இதை நான் கேன்சல் பண்ணலாமா? 23 × 92 என்ன 4 பார்ட்டா? அப்போ x = 4. எனக்கு x = 4ன்னு கிடைச்சிச்சு. யார் கேட்குறாங்க? மணியும் பாலாவையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஒரு x வந்து 4னா 8x என்ன 32. 32 ப்ளஸ் ஒரு 13 என்ன 45. பாலாவோட ஏஜ் 45. இங்கே 7 × 4 என்ன 28. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்டாக? இவங்க ரெண்டு பேரும் சம் தானே கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன 73 தான் என்னோட ஆன்சரா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 73. அதுதான் எனக்கு சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் மணி அண்டு பாலாவோட டோட்டல். இது ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன? The sum of the present age is 4 years more than the சுமியோட percentage வந்து 4 years more than the twice her age 22 years ago. இப்போ என்னன்னா சுமியை வச்சு தான் கொடுக்குறாங்க. சுமின்றவங்களோட percentage is 4 years more than the equal to 4 years more. எதை விடனா இஸ் இங்கே கொடுத்துட்டாங்கல்ல equal to 4 years more than the அவங்களோட ஏஜ் twice. சுமிஸ் present age is 4 years more than the twice her age 22 years ago. 22 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க அவங்களோட ஏஜ் ட்வைஸ் பண்ணிட்டு அதை வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போகிறத விட 4 வயசு அதிகம் சுமியோட percentage. இப்படி தானே கொடுத்துருக்காங்க. சுமிஸ் percentage is 4 years more. எதை விடனா then that twice her age 2 times her age பண்ணிட்டேன். எப்போ 22 years ago. இந்த ஈக்குவேஷன் புரியுதா? இந்த ஈக்குவேஷன் புரியுதா? இந்த 2 வந்து வெளியே வரும், இந்த 2 வெளில வரும். தென் ஏன்னா 22 years அகோவில் இருக்கிறத விட ட்வைஸ் டோட்டல் தானே நான் 2ன்னு பண்ணணும். சரி ஓகே. s = 2x - 44 + 4. இப்போ இந்த s இந்த பக்கம் ஆயிடுச்சுன்னா மைனஸ் எஸ்ஸாக மாறிடுமா? -s = -40. இந்த சிம்பிள் கேன்சல் ஆகிடுமா? மைனஸ்னு. இந்த s = 40ன்னு வந்துடும். தென்
த ரேஷியோ ஆஃப் த தருண்ஸ் பர்சன்டேஜ் டு த சுமிஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. தருணோட பர்சன்டேஜ் சுமியோட பர்சன்டேஜ் வந்து என்ன 4:5. கரெக்டா? எனக்கு சுமியோட பர்சன்டேஜ் என்ன 40. இந்த 5x தான் வந்து என்ன 40 அப்படின்னா x ஈக்குவல் டு 8. எனக்கு x ஈக்குவல் டு 8ன்னு கிடைச்சிருச்சு. எனக்கு யாரோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க? வாட் இஸ் தருணோட ஏஜ் ஆஃப்டர் 5 years என்னன்னு கேட்குறாங்க. தருண் வந்து 4x, ஒரு x வந்து 8, அப்படின்னா 4 into 8 என்ன 32. அது வந்து 5 yearsக்கு அப்புறம் என்ன 32 + 5 என்ன 37 தான் தருணோட ஆஃப்டர் 5 yearsோட ஏஜ். அப்போ 37 தான் அவனோட ஏஜ். இந்த ஸ்டெப்பு புரியுதா? இந்த ஸ்டெப் நான் மறுபடியும் போட்டு காட்டவா? ஃபஸ்ட்டு சுமிஸ் பர்சன்டேஜ், சுமியோட பர்சன்டேஜ் வந்து ஈக்குவல் டு, இங்கே இஸ் கொடுத்துட்டாங்கல்ல, இஸ்னா ஈக்குவல் டு 4 years மோர் தென் த, எதை விடனா ட்வைஸ் ஹர் ஏஜ் 22 years அகோ. அவளோட ஏஜ் வந்து 22 yearsக்கு அகோனா நான் முன்னாடி தானே, முன்னாடி இருக்கும்போது அந்த ஏஜோட ட்வைஸு, அதுலேருந்து 4 வருஷம் அதிகம். அவளோட ஏஜ் 22 வயசுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஏஜ் இருக்கு, அதோட ட்வைஸ் பண்ணி அது கூட +4 ஆட் பண்ணாதான் எனக்கு வந்து சுமியோட பர்சன்டேஜ். இதுதான் பேசிக்கான ஈக்குவேஷன். இதை ஃபார்ம் பண்ணிட்டா இது ஈஸி. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதெல்லாம் கொடுத்தாங்க. த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் 5 years ago இஸ் ஏஜ் ஆஃப் த ஃபாதர். என்ன பண்ணானா 5 years ago என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ன்னு கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு 5 வருஷம். கரெக்டா? 5 years மோர் தென் த 3 times ஏஜ் ஆஃப் த சன். அவனோட சன் இருக்கான்ல, அவனுமே அட் த டைம்னா என்ன, அவனுமே 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கான். அவனை 5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போயிடுறேன். அதோட 3 times விட 5 வருஷம் மோர். அதானே கொடுத்துருக்கான், 5 வருஷம் மோர். இது புரியுதா? ஃபாதரோட ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஈக்குவல் டு த சன்னோட ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதோட 3 times, அதை விட 5 வருஷம் வந்து ஃபாதர் வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சா அது ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். தென் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஃப் -5 ஈக்குவல் டு 3s -15 + 5. இந்த 5 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ எஃப் ஈக்குவல் டு என்ன வரும் 3s, இந்த ப்ளஸ்ஸாக மாறிடுச்சுன்னா +10 -15 என்ன -5. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். கரெக்டா? அவன் செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. நான் இப்படி அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே சால்வ் பண்ணுறேன். 5 years hence ஃபாதர்ஸ் ஏஜ் 5 years hence என்ன ப்ளஸ் தானே, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி ஈக்குவல் டு 5 years hence ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 10 years மோர் தென் த ட்வைஸ் ஏஜ் ஆஃப் த சன். கரெக்டா? அப்போ சன்னுமே 5 வருஷத்துக்கு அப்புறம் அதோட ட்வைஸு, அதை விட என்ன ஃபாதர் வந்து 10 வருஷம் அதிகம். கரெக்டா? இது தானே கொடுத்துருக்கான். நான் இதை சால்வ் பண்ணலாமா? எஃப் +5 ஈக்குவல் டு இந்த 2s + 10 + 10. இந்த 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா? 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன, எஃப் ஈக்குவல் டு 2s, இங்கே 10 10 ஆட் பண்ணால் 20, இந்த 5 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடுமா? 20 - 5 என்ன 15. அப்போ 2s + 15 செகண்ட் ஈக்குவேஷன். கரெக்டா? எனக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. நான் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் எஃப் தூக்கிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு சன்னோட வேல்யூ கிடைச்சிருமா? கரெக்டாக? நான் ஏன் எஃப் மட்டும் வெளில எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு யாரோட ஏஜ் கேட்குறாங்க, சன்னோட தான் கேட்குறாங்க. அதனால் எஃப் மட்டும் 2 ஈக்குவேஷன்லேயே வச்சுக்கிட்டேன். அப்போ 2 ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணலாமா? எஃப் ரெண்டுமே ஏஜ் ஈக்குவல் தானே. அப்போ எஃப்ன்ற இடத்துல இதை தூக்கி போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த ஈக்குவேஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2s + 15 ஈக்குவல் டு 3s - 5. கரெக்டா? இந்த 2s இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -s மாறிடுமா? -2s மாறிடுமா? 3s - 2s என்ன s. கரெக்டா? இந்த 5 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 20. அப்போ சன்னோட ஏஜ் என்ன, எனக்கு 20ன்னு ஆன்சர் கிடைச்சிரும். இது ஓகேவா? நான் எப்படி பண்ணேன்னு புரியுதா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா, இந்த ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சு கொண்டு வந்துட்டோன்னா, ஃபாதரை எடுத்துட்டு வந்துட்டோன்னா ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 4 years ago the ratio of the age of Priya and Vidya என்ன கொடுத்துருக்காங்க 11:16. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஏஜா? கரெக்டா? யாராவது பிரியா வித்யாவோட ரேஷியோ என்ன 11x, இவன் 6x. இது வந்து 4 years agoவா? அப்போ 4 years agoனா நான் +4 பண்ணேன், அவன் ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவான்ல. அப்போ 4 வயசு ரெண்டுத்துக்குமே ஆட் பண்ணால் கரெக்டாக 2 பேருமே ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவாங்க. நான் என்ன சொன்னேன் முன்னாடியே, நான் பாஸ்டில் இருந்தாலும்
ஃபியூச்சரில் இருந்தாலும் ப்ரெசென்ட் கொண்டு வந்துடும். அப்போ தான் எனக்கு ஈஸி, ஃபர்தராக மூவ் பண்ணுறது ஈஸி. தென் ப்ரெசென்ட்லேருந்து 12 years ஹென்ஸு த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் பிரியா அண்டு வித்யா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:2. இதுலேருந்து 12 years வந்து ஆட் பண்ணும். அப்போ 11x + 16 டிவைட் பை 6x + 16. ஏன்னா 2 பேருக்குமே 12 years வந்து ஆட் ஆகுது. அப்படி ஆகும்போது அவங்களோட ரேஷியோ என்ன வருது, 3:2 சேஞ்ச் ஆகுது. என்ன கேட்டிருக்காங்க, த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் வித்யா இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பிரியா 6 years ago. பிரியாவோட ஏஜ் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நான் இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன, 22x + 32 = இதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 18x + 48 சாரியா. இதையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், இந்த 22 இந்த 18 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா 4x = இங்கே வந்து ஒரு 16 கரெக்டாக. x = இதை கேன்சல் பண்ணால் என்ன, 4 times. அப்போ x = 4ன்னு கிடச்சிடுச்சா கரெக்டாக. நான் இப்போ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, x = 4 தென் x = 4ன்னு கிடச்சிடுச்சா. x = 4 இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஒரு x வந்து 4னா 11x என்ன 44, ஒரு 4 ஆட் பண்ணால் 48. இங்கே x = 4னா 6x என்ன 24, அது கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 28. எனக்கு யார் கீழே இருக்கா, வித்யா சாரி பிரியா இருக்காங்களா. அந்த ப்ரெசன்டேஜ் ஆஃப் வித்யா என்ன 28. இப்போ செகண்ட் இருக்கவன தான் நான் பேஸாக எடுத்துப்பேன். தேனுக்கு அப்புறம் யார் இருக்கானோ அவன் தான் பேஸா. பிரியாவோட ஏஜ் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதோட ஏஜோட எனக்கு ரேஷியோ கேட்குறாங்க, இது கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்ராக்சிமேட்டாக. இது கேன்சல் பண்ணலாமா, இதில் கேன்சல் பண்ணால் என்ன, 7ஆல் கேன்சல் பண்ணால் மேலே 4 டைம், இது 6 டைம், மறுபடியும் கேன்சல் பண்ணால் 2 டைம், இது 3 டைம். அப்போ 2/3 1/3யோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன 66.66 33.33. 2/3னா என்ன 66.66. இதுதான் வந்து அவன் 67%ன்னு அப்ராக்சிமேட்டாக எழுதிட்டாங்க. இது ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் அன்பு அண்ட் மினி என்ன கொடுத்துருக்காங்க, அன்பு மினி என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 பேருக்கு சேர்த்து 68ன்னு கொடுத்துருக்காங்க இவங்களோட சம்மு. Then the percentage of Bala is 80% more than the mini. பாலா வந்து மினியை விட 80% மோரா. 80%னா என்ன 4/5. 80%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன 4/5. இது வந்து யாரு, பின்னாடி யார் இருக்கா, மினி கரெக்டா. the percentage of Bala is 80% more கரெக்டா. மினி வந்து செகண்ட் இருக்கான், அவன் தான் வந்து பேஸு. 80% மோர்னா என்ன, இதை ஆட் பண்ணுவோனா, அப்போ இங்கே 9 இங்கே 5. Then the percentage of Anbu is 12 years more than the percentage of Bala. கரெக்டா. இப்போ ரெண்டுத்தையும் எக்ஸ் போட்டுக்கலாம். அன்பு வந்து பாலாவை விட 12 வருஷம் அதிகம்னு சொல்லிட்டாங்க கரெக்டா. நான் இப்போ 9x ப்ளஸ் அந்த 9xலேருந்து 12 ஆட் பண்ணால் அன்புவை விட பாலா வந்து 12 வருஷம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மினி என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு அன்பும் மினியோட பர்சன்டேஜ் என்ன 68ன்னு தெரியும். அப்போ இதையும் ஆட் பண்ணலாமா, அன்பையும் மினி ஆட் பண்ணால் என்ன 9x + 5x என்ன ஒரு 14x ப்ளஸ் ஒரு 12 = 68 கரெக்டா. இதுலேருந்து 12 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 56. இது ஒரு 14x, இது கேன்சல் பண்ணால் என்ன x = 4. x = 4ன்னு கிடச்சிடுச்சா. எனக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மினி என்னன்னு கேட்குறாங்க. மினியோட பர்சன்டேஜ் இதோ தான் இருக்குல்ல. அப்போ ஒரு x4னா 5x என்ன 20 தான் என்னோட ஆன்சர். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மினி வந்து 20. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் வருண் அண்ட் அர்ச்சனா கொடுத்துருக்காங்க. வருணுக்கும் அர்ச்சனாவுக்கும் பர்சன்டேஜ் என்ன 8:5ன்னு கொடுத்துருக்காங்க. தென் த ஏஜ் ஆஃப் அகிலா இஸ் 66.66% மோர் தென் த அர்ச்சனா கரெக்டா. அகிலா இது வந்து அர்ச்சனா, இது வந்து அகிலான்னு வச்சுங்களேன். இப்போ 66.67 அது வந்து 66.66 தான். அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன 2/3 கரெக்டா. அகிலா இஸ் 66.66% மோர் தென் த அர்ச்சனா. இப்போ அர்ச்சனா வந்து இந்த 3 பார்ட்டா, அர்ச்சனா வந்து 3 பார்ட்னா இதை விட மோர்னா என்ன பண்ணும், இது கூட ஆட் பண்ண சொன்னா, இதை ஆட் பண்ணா என்ன 5. அர்ச்சனா வந்து 3 பார்ட்னா அகிலா என்ன, அகிலா வந்து 5 பார்ட். நம்ம இப்போ சேம் பண்ணலாமா கரெக்டா, இது ஈக்குவல் பண்ணலாமா. அர்ச்சனா வந்து 3 பார்ட், இந்த அர்ச்சனாவும் இந்த அர்ச்சனாவும் ரேஷியோவில் ஈக்குவல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணலாம். அர்ச்சனா வந்து 3 பார்ட்டு,
அகிலா வந்து 5 பார்ட். நான் என்ன பண்ணுவேன், இங்க இருக்கிறது காப்பி பண்ணுவேன், இங்க இருக்கிறது காப்பி பண்ணுவேன். நான் காப்பி பண்ணா என்ன, இங்க ஒரு 3 டைம்ஸ், இங்க ஒரு 5 டைம்ஸ். ஸோ இதை மல்டிபிள் பண்ணா என்ன, 24 மல்டிபிள் பண்ணா 15, 5 into 5 25. இது ஓகேவா? 3 பேருக்கு ரேஷியோ கிடைச்சிடுச்சு. எனக்கு என்ன சொல்றாங்க, த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் வருண் அண்ட் அகிலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வருணுக்கும் அகிலாவுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 years. இங்க எத்தனை பார்ட் டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த ஒரு பார்ட் 25 minus 24 என்ன, இந்த ஒரு பார்ட் தான் வந்து 3 years அப்படின்னா கரெக்டா? 3 years அப்படின்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் வருண், அர்ச்சனா அண்ட் அகிலா என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா? ஆவரேஜ் ஏஜ் தானே. இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணலாமா? இதையும் ஆட் பண்ணா 49 ஒரு 15 என்ன 64. நான் என்ன பண்ணுவேன், ஒரு 64 எக்ஸா, அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போறேன், இந்த 3 மல்டிபிள் பண்ண போறேன். இவங்க 3 பேரோட ஆவரேஜ் 3 டிவைட் பண்ண போறேன். இதையும் கேன்சல் பண்ணா என்ன 64 தான் என்னோட ஆன்சர். அவங்க 3 பேரோட ஆவரேஜ் என்ன 64 தான் என்னோட ஆன்சர். இது புரியுதா? நான் ஒரே ஸ்டெப்பை ஆவரேஜா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த டோட்டல் எடுத்துட்டு போயிட்டு இந்த டோட்டலோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. யாரா இருக்கும், வருணுக்கும் அகிலாவுக்கும் டிஃபரன்ஸ். அதுதான் ஒரு பார்ட் தான் வந்து 3 years அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, இவங்க 3 பேருக்குமான ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து 64 அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 9 years ago the ratio of the age of அமித் அண்ட் புனித். 9 வருஷத்துக்கு முன்னாடி அமித்துக்கும் புனித்துக்கும் என்ன, 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 14x 17x. கரெக்டா? அமித் புனித். இது 9 years பிஃபோரா, அகோன் தானே கொடுத்துருக்கான். 9 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் 9 ஆட் பண்ண அவங்க ப்ரெசன்ட் ஏஜுக்கு வந்துருவாங்களா? ப்ரெசன்ட் ஏஜுக்கு கொண்டு வந்தாச்சு. தென் த ஏஜ் ஆஃப் புனித் இஸ் 9 years ago was same as the present age of அமித் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் புனித், இவன் ஏஜ் ஆஃப் புனித் 9 years ago was same as the present age of அமித். இவன் ஏஜ் ஆஃப் புனித்தை வந்து 9 years முன்னாடி எடுத்துட்டு போக போறேன். +9 மறுபடியும் -9 இஸ் ஈக்குவல் டு த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் புனித். இதுதானே பிரசன்ட் ஏஜ் ஆஃப் அமித். இது வந்து ஈக்குவல்னு சொல்றாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, த ஏஜ் ஆஃப் புனித் 9 years ago was same as the present age of அமித்ன்றாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? இது +9 -9 கேன்சல் ஆகிடும். 17x ஈக்குவல் டு 14x + 9. இது எதுவும் போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடுமா? 17x - 14x என்ன 3x ஈக்குவல் டு 9, x ஈக்குவல் டு 3. இப்போ எங்க x ஈக்குவல் டு 3 கிடைச்சிடுச்சா? தென் இஃப் சுமித்ஸ் பிரசன்ட் ஏஜ் இஸ் ஆவரேஜ் ஆஃப் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் அமித் அண்ட் புனித். இப்போ எனக்கு சுமித்னு ஒருத்தவங்க உள்ள வரான். நான் இப்போ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடுச்சு. கரெக்டா? நான் இது ரெண்டுத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3 × 14 என்ன 42. அது கூட ஒரு 9 ஆட் பண்ணா 51. கரெக்டா? 3 × 14 வந்து ஒரு எக்ஸ் வந்து 3னா 14x என்ன 42. அது கூட ஒரு 9 ஆட் பண்ணா 51. இங்க 3 × 17x என்ன 3 × 17 வந்து 51. அது கூட ஒரு 9 ஆட் பண்ணா 60. கரெக்டா? 51 + ஒரு 9 ஆட் பண்ணா 60. என்ன கேட்குறாங்க, இதோட ஆவரேஜ் கேட்குறாங்களா? கரெக்டா? சுமித் பிரசன்டேஜ் இஸ் ஆவரேஜ் ஆஃப் த பிரசன்டேஜ் ஆஃப் அமித் அண்ட் புனித். அமித்தோட புனித்தோட ஆவரேஜ் என்ன? இவங்க 2 பேரும் ஆட் பண்ண என்ன 1 1 1. அதோட ஆவரேஜ் தான் வந்து என்ன /2 தான் வந்து யாரோடது, சுமித்தோட பிரசன்டேஜா. இதை /2 பண்ண என்ன 55.5. 55.5 தான் வந்து சுமித்தோட பிரசன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. தென் இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் சுமித் 5 years 6 months. 6 monthனா இந்த 0.5ன்றது 6 month தான். 1 part வந்து 1 yearனா 0.5 இதுல பாதி வந்து 6 month தான். 6 month தான். அப்போ 0.5ன்றது 6 month போயிடும். 6 month போயிடும். மீதி என்ன இருக்கு, ஒரு 5 years போகணும். 6 month போயிடுச்சுன்னா 0.5 போயிடும். கரெக்டா? 5.5 நான் குறைக்கணும். கரெக்டா? 5 years 6 monthனா 5.5 55.5லேருந்து குறைச்சா என்ன, எனக்கு ஆன்சர் என்னன்னா 50 years தான் வந்து சுமித்தோட ஏஜ். இது கரெக்டா? 50 years தான் சுமித்தோட ஏஜ். அப்போ இந்த லாஸ்ட் அமித்துக்கும் புனித்துக்கோட ஆவரேஜ் தான் வந்து சுமித்தோட ஏஜ். தென் அந்த சுமித்தோட ஏஜ்ல இருந்து 6 month 5 years குறைச்சனா எனக்கு 50 years தான் என்னோட ஆன்சர். இது ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தென்
த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கே ப்ளஸ் 14 ஸ்டூடெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 இயர்ஸ். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கே ப்ளஸ் 14 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்னன்னா இன்டூ 18 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ஏஜ். இப்போ 53 இயர்ஸ் டீச்சர் வந்து ஆட் ஆகுறாங்க. ஒரு 53 வயசு டீச்சர் வந்து ஆட் ஆகுறாங்க அந்த குரூப்ல. அப்படி ஆட் ஆகும்போது இந்த ஆவரேஜ் என்னவா மாறுதுன்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? இங்க -14 அந்த ஆவரேஜ்ல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கே -14 ஆவரேஜ்ல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? இப்போ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த டீச்சரோட இன்க்ளூட் பண்ணி 19 மெம்பர்ஸ் இருக்காங்களா அந்த டீச்சரோட இன்க்ளூட் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒரு ஆவரேஜ் இருக்கு. அது வந்து அந்த ஆவரேஜுக்கான டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு அதோட ஆவரேஜ் வந்து 18. அப்போ வந்து 53 இயர்ஸ்ன்ற ஒரு டீச்சர் ஆட் ஆகுறாங்க. அப்போ அந்த கிளாஸோட ஆவரேஜ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஆவரேஜ்ல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆவரேஜ் என்ன? கே -14 அதுலேருந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது கூட ஒரு டீச்சர் ஆட் ஆனால் மொத்தமான கவுண்ட் எவ்வளோ? 19. இதை ஈக்குவேட் பண்ணிட்டோமா? இப்போ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாம். 18K மைனஸ் இப்போ 18 இன்டூ 14 என்ன? ஃபர்ஸ்ட்டு 18 இன்டூ 10 வந்து 180. இங்கே ஒரு 72. அப்போ 252வா? 252 ப்ளஸ் ஒரு 53 ஈக்குவல் டு இங்கே 19K -13. ஆக்சுவலாக வந்து இது ரெண்டுத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது -14 ப்ளஸ் 1ன்றது -13 இன்டூ 19 என்ன? ஃபர்ஸ்ட் 190 ஒரு 57 247 247. ஸோ இந்த 18 வந்து அந்த மூவ் போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடுமா? அப்போ ஒரே ஒரு கே ஈக்குவல் டு இதையும் சப்ஸ்டியூட் பண்ணா என்ன? இதையும் சப்ஸ்டியூட் பண்ணா 53 199. அப்போ 247 மைனஸ் 199. அப்போ கே ஈக்குவல் டு என்ன? 48ன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கே ஈக்குவல் டு 45 கிடைச்சிருச்சு. கேலேருந்து தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த கே மைனஸ் 10.5% ஆஃப் 7500 அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா? கேலேருந்து நான் வந்து 10.5% குறைச்சனா, கேலேருந்து 10 குறைச்சா 38, அதுலேருந்து 0.5 குறைச்சா 37.5 இன்ட்டு 100 பர்சன்டேஜுக்கு 100 ஆஃபுக்கு இன்ட்டு 7500. இதோட வேல்யூ தான் எனக்கு கேட்குறாங்க. ஸோ இதை நான் 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 2 0 கேன்சல் பண்ணிடலாம். நான் இப்போ யூனிட் டிஜிட் வச்சு எப்படி ஆப்ஷன் போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 5 இருக்கு. நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இருக்கு. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இருக்கு. இந்த 5 இன்ட்டு 5 என்ன வரும்? 25. அப்போ யூனிட் டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன வரணும்னா ஒரு 5 இருக்கணும். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடைசி டிஜிட் 5 எது? இந்த ஒரே ஆப்ஷன் தான், சி ஆப்ஷன் தான் என்னோட ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர். இது ஓகேவா? இந்த சம் புரியுதா?